ஏய் வெள்ளச்சி, ஏற்கனவே நான் படிக்க போகிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. திடீர்னு என்னடி பிரச்சனை வந்துச்சு? திடீர்னு என்னை கூப்பிட்டு படிப்பை நிப்பாட்டி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்ததாடி? ஐயோ அக்கா, உனக்கு எதுவுமே தெரியாதா? ஊருக்குள்ளார உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிறாங்க. அததான் நான் அத்தை கிட்ட சொன்னேனா, அத்தைக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு திட்டுனுச்சா. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீ வரும்போது படிச்சது போதும், வீட்டிலே இருன்னு சொன்னது. உனக்கு தெரியாதா உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிறாங்கன்னு? நானே காலேஜ்லேயே கிடந்துட்டு லீவுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன். என்னை பற்றி யாரடி தப்பாக பேச போகிறா? உனக்கு ஒண்ணுமே தெரியல. உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னா, என் ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். நீங்களும் பாலுக்காரவரும் என்னமோ சட்டை கலர் கலரா போட்டுக்கிறீங்களா, அப்புறம் ஒரே இடத்துக்கு போறீங்களா, அவரு தான் உன்னை படிக்கலாம் வைக்கிறாரா, ஏதோ சொன்னாங்க. எனக்கு இது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதான் அத்தை சொன்னது, எங்க அப்பாவே நீ கல்யாணம் பண்ணிக்குவியா, பண்ணிக்கிட்டீங்கன்னா சொத்து பூரா எங்கேயும் போகாதான், அவங்களோட இருக்குமா. எங்க அம்மா குறுக்க வந்ததுனாலதான் கொஞ்சம் சிக்கலா போயிடுச்சான். நீ படிக்கணும் படிக்கணும்னு சொல்றியா, எங்க அம்மா வேற குறுக்க எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அதனால நீ 2ஆம் தரம் கட்டிக்க சம்மதிக்க மாட்டல்ல, அதான் நீ படிக்க கூடாதுன்னு அத்தை உன் மேல கோவப்படுது. கொஞ்சமாச்சு சின்ன பிள்ளை மாதிரி பேசிடி. ஏன்டி இப்படி கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? ஏப்பா பாப்பா, உனக்கு இவ்வளவு விவரம் தெரியுதுடி? ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அப்புறம் நான் தான் விவரமா இருக்கணும். இல்லாட்டி உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? நம்ம குடும்பத்து பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியில போனதே இல்லையாமே. நீ தான் வெளியில போறியா, படிக்கிறியா, நீ வெளியில போனதுனாலதான் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்களாமே. குடும்ப கௌரவமே கெட்டு போகுதான். இவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததுல அத்தனை கேட்டேன். எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்து, என்னடா நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணேனோ அதே கலர்ல முத்துவும் ட்ரெஸ் பண்ணிட்டு வரானேன்னு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதே இதை பத்தி பேசாதன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இதெல்லாம் எவ பண்ற வேலைன்னு எனக்கு தெரியலையே. சரி வெள்ளச்சி, நீ வீட்டுக்கு போ, முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். இந்த மாதிரி நீ விட்டுட்டு போறதுனாலதான் எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ எங்க தான் போற? இன்னைக்கு மட்டும்தான், இனிமே எங்க போனாலும் உன்னை கூட்டு போறேன். வரும்போது உனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு பாரு போ. ஐ 5 ஸ்டாரா? 1 2 3 4 5 சாக்லேட் வாங்கிட்டு இருக்கேன். நல்ல அக்கா. அடா பாவிங்களா, இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. நான் தான் முத்துக்கிட்ட அப்பவே சொல்லிட்டு இதை பத்தி பேசாதேன்னு. ஆனா நானும் இவனும் ஒரே கலர் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது இதையும் பேசிட்டாங்களோ. ஒருவேளை உண்மையிலே எதையோ பேசி அம்மா காதில் எதுவும் வாங்கிருச்சான். தேவி வேக்கு, ஊருக்குள்ள ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? நம்ம அவசரத்தக்காவோட பொண்ணு இருக்குல்ல சரசு, பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறேன்னு ஊருக்குள்ள பீத்திக்கிட்டு தெரிஞ்சுது பாரு. இப்ப அந்த புள்ள படிக்கிற வேலையை பார்க்கறது இல்லையா, அந்த பாலுகார பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குதான். ஊரே பேசிக்குது. இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல. நான் நல்ல பிள்ளைன்னு நினச்சேன். நல்லா வாயடிக்கிற பிள்ளைங்களை கூட நம்பிடலாம். இந்த ஊமையா இருக்குதுங்க மாதிரி குறத்தனமா ஊமை குசும்பிங்க, இதுங்களை தான் நம்பக்கூடாது. இதுமாரி ஆளுங்க தான் அப்படி வேலை பார்க்கும். ஐயோ, காதுபடவே இப்படி பேசிக்கிறாளுகளே. சரசு, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருடே. இந்த ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் நிம்மதியாக வாழ முடியாத போல இருக்கே, வாழ விட மாட்டாளுக போல இருக்கே. இவ்வளவு சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியலையே. நான் போய் அவள்கிட்ட கேட்கவா முடியும்? கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாளே. என்ன சரஸ், கால் பண்ணி நீயே வர சொல்லியிருக்க? என்ன முத்து, என்ன இதெல்லாம்? ஊருக்குள்ளார என்னை பத்தி நீ என்ன சொல்லி வச்சிருக்கிற முத்து? ஒன்றும் புரியலையே. ஆமா, நான் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி அதே கலர்ல நீனும் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்த? சரஸ், எனக்கு நீ அந்த கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு தெரியவே தெரியாது சரஸ். எங்கள் தாத்தா தான் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குடா, நீ போட்டு போடான்னு சொன்னார் சரஸ். என்ன முத்து, அப்பா இது மாதிரி நடிக்கிறியா? நான் தான் நீ என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசாத, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. நான் படிக்கணும், நிறைய சாதிக்கணும்னு மட்டும் தெளிவாக சொல்லி தானே நான் அனுப்புனேன். அதுக்கு பிறகு நான் லீவ் விட்டதுனால தான் ஊருக்கே வந்தேன்.
வந்த இடத்துல ஒன்னே என்னைய பத்தி தப்பு தப்பா பேசிக்கிறாங்கன்னு எங்க அம்மா படிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து. என்ன? இல்லை சரஸ், உண்மையில நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை சரஸ். எனக்கு தெரியாது சரஸ். என் தாத்தா தான் அந்த கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னார் சரஸ். முத்து, நீ என்ன செலவு பண்ணி படிக்க வைக்கிற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்னைக்கு இருந்தாலும் கடன் தான். நான் திருப்பி கொடுத்துருவேன், முடிஞ்சா வட்டியோட கூட திருப்பி கொடுத்துருவேன் முத்து. அனாவசியமாக என்னை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத முத்து. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. நான் படிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இனிமே ஊரில் யாராச்சும் என்னை பற்றி தப்பாக பேசுனாங்க அப்படின்னா முத்து, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன் மேலே நிறைய மரியாதை வச்சிருந்தேன் முத்து. இந்த மரியாதை குறையிற மாதிரி நடந்துக்காத. இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். சரஸ், இல்லை சரஸ். சரஸ், பால்கார கரவைக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? நான் வந்து இல்லை கறவைக்கு தான் போகணும். கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு தைலம் வாங்கிட்டு போலன்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, நான் கறவைக்கு தான் போகிறேன். ஆமாம், இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நாங்க ரேஷன் கடைக்கு போறோம். நீங்க போய் உங்க பழப்ப பாருங்க, போங்க. தாத்தா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? இரு, உன்னை வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு. அச்சச்சோ, பிரச்சனை பெருசாகும் போல இருக்குடி. இப்போ என்னடி பண்ணுறது? இதை பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கன்னா நம்ம என்னடி பண்ண முடியும்? ஏன் கவலைப்படுற? எல்லாம் உங்க தாத்தா பார்த்துக்குவாரு. நம்ம பாட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பான். ஆமா, நமக்கும் பஞ்சாயத்துக்கும் துளி அளவு சம்மதம் இல்லாத மாதிரி அப்படியே உம்முன்னு நின்றுட்டு கம்முன்னு விட்டு வந்துட வேண்டியதான். என்னமோ சொல்கிறீங்கடி. ஏற்கனவே என் மாமியா பெச்சக்கிட்டுக்கிட்டு என் புருஷன் என்கிட்ட ஒழுங்காக சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறான். இந்த லட்சணத்தில் நான் இதெல்லாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னா என்னை ஒரே அடியாக அமுச்சு எங்கள் பேக்கிங் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்ருவான். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் சாக வேண்டியதான் போல இருக்குடி. நான் செத்துறேன். செத்த பிறகு நீ நிம்மதியாயிரு. போமாங்கட்டே, சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. ஆமாடி, ஆமாம், நான் சாவறது கூட உனக்கு கடுப்பாக தானே இருக்கும். யாரோ ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஏமா அப்படி மூஞ்ச தொங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிற? யாரோ சொல்லி யாரோ வந்து என்கிட்ட சொன்னப்ப எனக்கு தெரியுதுடி. மனசை ஏதோ ஒரு ஓரத்தில் உன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனால் இப்போ நான் காதுபட கேட்டுட்டு வரேன்டி, கேட்டுட்டு வரேன். இதுக்கு மேலே என்ன உயிரோட இருக்க சொல்றியாடி நீனு? போவாதன்னு சொன்னேன், என் பேச்சு கேட்கல. இப்போ பேசுறாளோ? ஊரே பேசுது, உலகமே பேசுது. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்கு? நான் இதுக்கு மேலே போனான்தான். ஐயோ, இது என்னடா புது பிரச்சனை எனக்கு வந்தது. ஏற்கனவே படிக்கவே விட மாட்டாங்க இவங்கள்ட்ட. நான் படாத பாடுபட்டு போராடி படிக்க போயிருக்கிறேன். ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் மாமனை மட்டும் நான் கட்டிக்க மாட்டேன். நெட்டவழி, நான் உனக்கு கேள்விப்பட்டேன்டி. ஐயோ இடியே, முத்தோட தாத்தா இருக்காருடி. எனக்கே வாய் விடுறது. பஞ்சாயத்து கூட்ட போறானாண்டி. எல்லாத்தையும் பெரிய மனுஷனடா சொல்லிவிட்டாரான். என் பேரனா அந்த பிள்ளைய பழகிட்டு இருக்கு. அந்த பிள்ளையோட அம்மா தான் கட்டி வைக்க மாட்டேங்குது. அந்த பஞ்சாயத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டி விட்டாரான். ஐயோ, என்ன சொல்ற ரேவதி? தாத்துக்குட்டி ஏன் அதுக்குள்ள அவசரப்பட்டுச்சு? நீ சொல்றது உண்மையாடி? ஐயோ, சத்தியமா உண்மைடி. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஊரெல்லாம் தண்டோரா போட போறாங்களா. இந்த மாதிரி நாளைக்கு காலைல பஞ்சாயத்து எல்லாரும் வாங்கன்னு சொல்ல போறாங்களா. தகவல் கிடைச்சோன்னு ஒரே ஓட்டமா உங்கள்கிட்ட தாண்டி விழுந்து சொல்றதுக்கு வரேன். இந்த ராசாமணி அக்கா கிட்ட மட்டும் தாண்டி நான் சொல்லல. ஐயோ, இதே கொஞ்சம் பயமா இருக்குடி. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். இந்த கிழமை போட்டுக்கிட்டு கொடுத்துருவான்னு என்னமோ தெரியலடி. இந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு ரெண்டும் விரும்புது, கட்டிக்க போகுது. அவங்க அம்மா சம்மதிக்கல. அது இதையும் என்னத்தையும் சொல்லி ஏற்றி விட்டமேடி. என்னடி பண்ணுறது? எல்லாத்துக்கும் மூல காரணமே நம்ம தான் தெரிஞ்சா நம்மளை உசுரோட சமாதி கட்டி விடுவாங்களே. இதே கருவாட்டு குழம்பு சாப்பிட முடியாம போயிடுமே. ஏதாச்சும் ஐடியா கொடுங்கடி. ஐயோ, எனக்கே பயமா இருக்குடி. என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியலையே. இந்த பஞ்சாயத்தை வேற கூட்டி விட்டானே. ஊர் மத்தியில நம்ம அசிங்கப்பட போறோம்னு நினைக்கிறேன்டி. வா, நம்ம போய் தாத்துக்குட்டிட்ட முதல்ல கேட்போம். எங்களை கேட்காம நீ எப்படி பஞ்சாயத்தை கூட்டலாம்னு வா, முதல்ல போய் தாத்துக்குட்டியை போய் நம்ம கேட்போம். ஆமாம் வாங்கடி. நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. நான் இதுமாரி கூட்ட போகிறேன், பார்த்து உஷாராக இருந்துக்கங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறாருன்னு பார்த்தா நெசமாவே பஞ்சாயத்து கூட்ட போகிறாரு. வாங்கடி, இன்னைக்கு என்ன அதுன்னு தாத்தா கிழவனை பாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை பஞ்சாயத்துல ஊரெல்லாம் பேசினது உண்மை, இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, இந்த பொண்ணை வந்து இந்த பையனுக்கே கட்டிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரசு என்னடி சொல்லும்? பாலுக்காரவர் சம்மதம்னு சொல்லிடுவாரு. நான் சரசு பிள்ளை சம்மதம் சொல்லுமாடி? கிழவன் தான் சொன்னாரேடி அந்த பிள்ளைக்கு சம்மதம் தான்ட்டு. நீ என்னடி இப்படி புது குண்டத்துக்கு போடுற? ஐயோ,
அப்போனா நாளைக்கு பாலுக்காரருக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆயிடுங்கிறியா பஞ்சாயத்துல? ஏ என்னங்கடி என்னென்னமோ பேசுறீங்க? அந்த பிள்ளையும் சம்மதம் சொல்லிடுச்சுன்னா பஞ்சாயத்துல கட்டி வச்சிருவாங்களே, அப்படித்தான் நடக்கும் போல இருக்கு. ஏய் வாங்கடி முதல்ல கிழவனை போய் என்ன ஏதுன்னு கேட்போம்.